ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு அப்பக்கோவை கீரையில் கடையல் பண்ணலாம். பாத்திரத்தில் 50 கிராம் துவரம்பருப்பு கழுவி எடுத்துருக்கேன். 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு தக்காளி 3/4 பாகம் வெந்த பிறகு அப்பக்கோவை கீரையை சேர்த்துக்கலாம். கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்து வரட்டும். பருப்பு கீரை எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். கீரைக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் வாங்க. வானலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் இன்னைக்கு வடகம் சேர்த்துருக்கேன். வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு கூட சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க, பொரிஞ்சு வரட்டும். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கீரையில் சேர்த்துக்கலாம். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. மிளகாயில் இருக்க காரம் நல்லா இறங்கிடும். கீரையில் இருக்க நன்மைகள் பார்க்கலாம் வாங்க. நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை சுத்தம் செய்யும். குழந்தைங்களுக்கு ஏற்படும் சளி, இருமல், காய்ச்சலை குணப்படுத்த உதவுது. சொறி சிறுங்கு உள்ளவங்க இதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சரியாகிடும். அவ்வளோதாங்க, சுவையான அப்பக்கோவை கீரைகள் கடையல் ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.